ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அது என்ன வீடியோ, என்ன கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, அது வந்து திண்டிவனம். அந்த திண்டிவனத்தில் ஆனந்தமங்கலம்ன்ற ஊரில் இருக்குது. திண்டிவனம் பாண்டிச்சேரி அந்த சைடு. நீங்கள் அதை பாருங்கள். அந்த சிவன் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். பக்கத்தில் தான் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே போயிருக்கேன். நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். மறக்காத என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம் வீடியோ. ஹாய் கைஸ், இது என்ன கோயில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டூருக்கு போயிருந்தோம். 1 டே பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து திண்டிவனத்தில் ஆனந்தமங்கலம்ன்ற ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி நடுப்பயணிலேருந்து இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். கோயில் சாத்திடுவாங்க, பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, திடீர்னு அப்புறம் உள்ளே அலோவ் பண்ணாங்க. போனோம். எல்லாமே நிறைய பேர் போயிருந்தோம் ஃபேமிலியோடு போனோம். போயிட்டு பார்த்தோம், இந்த சிவன் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்தாங்க. இந்த பாறை மேலே கோயில் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பார்க்கலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆனால் கோயில் அங்கே ஈசா கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு. நான் வந்து நம்பலை, இங்கே எப்படி திண்டிவனத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பியும் பொண்ணு திக்கிட்டு கடை இந்த சின்ன சின்ன பசங்களை போட்டி போட்டுக்கின்னு ஓடிட்டு இருந்தாங்க. என் தம்பியும் பொண்ணு திக்கின்னு போயிட்டான். அப்புறம் போனோம். ஆனால் இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அந்தமாரி எதுவும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டான். நான் இந்த வீடியோவே வந்து தெரியாமல் தான் எடுத்தேன். ஆனால் நிஜமாகவே கோயில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயில். உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி பாறைலாம் இருந்துச்சு. அங்கே நிறைய இருந்துச்சு பாறை, ஒரு செப்பரேட் லைன் ஃபுல்லாக. கோயில் உள்ளே எப்படி பாறை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தது. அப்போ தான் கேமரா வந்து ஆஃப் பண்ணுங்கள் வீடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, நான் அதனால் டக்குன்னு கையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிடிங்கிக்கிறாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போனோம். மேலே போனோடனே கோயில் நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அது சைலண்ட்டாக, ஒரு அமைதியாக, எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸில் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே போனோம். எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோடைய வரலாறுலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நட சாத்திட்டு கீழே இறங்கிட்டோம். நீங்கள் வரதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதனால் நாங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி ஐயருக்காங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சாமி மட்டும் திரை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணோம் எல்லோரும். அப்போ தான் ஒரு ஆளாக வந்துட்டுருந்தாங்க. யாரையும் அலோவ் பண்ணல போல். ஏதோ எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் எல்லோரும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். எப்படியோ போயிட்டு ஒரு வேளை நாங்கள் அந்த சாமியை பார்க்குறோம். நிஜமாகவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த சிவன் நல்லா இருந்தது. இந்த சிவன் வந்து 1000 வருஷத்துக்கு பழமையான சிவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல சக்தி வாய்ந்த சிவன். நல்லா வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி ஓப்பன் பண்ண அந்த சிவன் பார்த்தோன்னே எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிவன் தான் பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கும்போது எல்லோரும் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் கத்துனாங்க. அது நான் வந்து அந்த சவுண்ட் வந்து கட் பண்ணிட்டேன். நிஜமாகவே அவ்வளோ அழகாக இது பண்ணி எல்லாமே பூஜைலாம் பண்ணி இது பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த வரலாறு அந்த கதை எல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த சாமி வந்து அந்த ருத்ராஜ மாலை இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கிறதா எதுவும் சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு கிளியராக புரியல. அது வீடியோவை எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்களா. சரி, அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு எல்லோரும் சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிக்கின்னு அப்புறம் சரி நாங்களும் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் பின்னாடி கோயில் சுற்றிட்டு வரணும். அதே மாதிரி அந்த சிவனுக்கு கீழே வந்து அடியில் விநாயகரும் சிவனும் இருக்காங்க, வேறு எங்கேயும் இருக்காது, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
சரி நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கிறதா தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சரி சாமி கும்பிட்டு கோயில் சுற்றிட்டு வரும்போது தான் இந்த அன்னதான அந்த சாமி அங்கே இருந்துச்சு. கோயிலுக்கு அந்த மூலஸ்தானத்துக்கு பேக் சைடில் கோயில் சுற்றிக்கிட்டு போகும்போது அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து சனீஸ்வரன் பகவான் இருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. சனீஸ்வரன் அது பக்கத்தில் அதுக்கு கீழே தான் அந்த விநாயகர் இருந்துச்சு. அதுவும் அந்த கோயில் வெளியே பொண்ணு எங்கள் அம்மா எல்லாரும் எங்கள் கூட வந்தாங்க, எல்லாருமே போய் பார்த்தோம். அது மாடி ஜொலிச்சிச்சு, அவ்வளோ அந்த பாறைச்சு அதில் உள்ள ஒரு படிக்கட்டுலாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அது உள்ளே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விநாயகர் ஏதோ ஒரு சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. என்னமோ எதுவும் சொன்னாங்க, அது எனக்கு கிளியராக தெரியல. இங்கே விநாயகர், அந்த விநாயகருக்கு ரைட் சைடில் தான் வந்து சிவன் இருக்காங்க. எல்லாருமே ஆனால் ஃபோன்லாம் அலோடு இல்லை, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான் சொன்னாங்க. நாங்களே தெரியாமல் தான் எடுத்தோம். ஒரு 5 பேர் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க, ஏன்னா அது சின்னதாக இருக்குது, ரொம்ப நேரம் விட மாட்டுறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்புறம் போய் சாமி கும்பிட்டு ருத்ராஜ கொட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து